நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கழங்கிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நெஞ்சே நல்லதே நடக்க வேண்டும். இன்று இந்த ஏஎல்வி ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் கிளினிக் வந்து திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஃபேமிலிக்கும் சில்ட்ரன், அதாவது குழந்தைங்களுக்கும் இவங்க வந்து சேவை செய்யறதுக்காக டாக்டர் சுப்பிரமணியமும் டாக்டர் நல்லம்மையும் இந்த ஏஎல்வி ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் கிளினிக்கை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. இந்த கிளினிக் வந்து மென்மேலும் வளர்ந்து இங்கு வரும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல நலவாழ்வை வந்து அவங்க சிறப்பாக செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த கிளினிக்குக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நீங்கள் ஏஎல்வி ஃபேமிலி சைல்டு கேர் கிளினிக் அந்த நிகழ்வின் திறப்பு விழாவை கண்டிருப்பீர்கள். இந்த மருத்துவமனையின் உரிமையாளர்கள் நல்லம்மை சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கின்றார்கள். இந்த மருத்துவமனை பற்றியும் இந்த மருத்துவமனை குழந்தைகளுக்கு ஆற்றப்போகிற சேவையை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆச்சி வணக்கம். நான் டாக்டர் நல்லம்மை, கானாடுகாத்தான். நான் எம்பிபிஎஸ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பண்ணேன், எம்டி பெங்களூரில் பண்ணேன். இப்போ வந்து இங்கே ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நாங்கள் ஹஸ்பண்ட் வந்து பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். இந்த கிளினிக் வந்து முன்னாடி ஒரு சின்ன கிளினிக்காக தான் இருந்தது. ஒரு டாக்டர் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தது, ஒரு கன்சல்டேஷன் ரூம். இப்போ கடவுளோட ஆசீர்வாதத்தினால இப்போ ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரூமு, இன்ஜெக்ஷன், ட்ரிப்ஸு, ஒரு டே கேர் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். நாங்கள் குழந்தைங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும், வேக்சினேஷன், பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வர எல்லா பேஷண்ட்ஸும் மன திருப்தியோட நல்ல ட்ரீட்மெண்ட் குணமாகி போகணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் இப்போ 5 வருஷமாக. ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து இங்கே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நியூவாக. வணக்கம், நான் மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியன், கானாடுகாத்தனிலிருந்து வரோம். இந்த கிளினிக்குடைய நேம் ஏஎல்வி ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் கிளினிக். இது எங்களுடைய தகப்பனார் பேரில் தான் ஆரம்பித்தோம். இது 6 வருஷம் முன்னாடி இந்த ஸ்டார்ட் பண்ணோம். சின்னதாக இருந்து இன்றைக்கி ரெனோவேஷன் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு இங்கே அருசு ஐயா, எங்களுடைய பொற்கிழி கவிஞர் வந்து இது திறந்து வச்சுருக்காங்க. அதோட பிரம்மஞானி டாக்டர் முத்தையா சார் வந்திருக்காங்க. என்னுடைய குரு டாக்டர் குமுதா மேடம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திறந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க?
நான் இதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு சின்ன கிளினிக்கில் வச்சுருந்தோம். அது ஒரு வாடகை இடத்துல இருந்தோம். அங்கே ஒரு 3 வருஷம் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த இடம் சொந்த இடம் வாங்கிட்டு இங்கே வந்தோம். இங்கே ஒரு 6 வருஷம் சின்ன கிளினிக்காகவே வச்சு ரன் பண்ணோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஃபார்மசி எல்லாமே போட்டு கொஞ்சம் ஐபி ஒரு 2 பேஷண்ட் அட்மிட் பண்ணுற லெவலில் இந்த ஒரு நர்சிங் ஹோம் மாதிரி வச்சுருக்கோம். இப்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 3 குழந்தைகள். எனக்கு இப்போ முதல் 2 மகள், அடுத்து ஒரு மகன். சாதாரணமாக இப்போ சென்னையில் குடும்பம் நடத்துறது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். 3 குழந்தைகளோட 2 பேரும் மருத்துவர்கள். எப்படி உங்கள் டைம் ஷெட்யூல்லாம்? நாங்கள் எங்களுது எங்கள் அப்பா அம்மாவோட தான் இருக்கேன். ஸோ எங்கள் பில்லர் ஆஃப் சப்போர்ட் அவங்க தான். ஸோ நாங்கள் பாதி நேரம் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க ஐயா அப்பத்தா ஐயா தான் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இது பண்ண முடியாது. எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கனால, அதுவும் சில பிரச்சனைகள்லாம் குடும்பங்கள் எல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் மீறி ஒன்றா இருக்கனால தான் இது எங்களால் ரன் பண்ண முடியுது. அதாவது அப்பத்தா ஐயாட்ட நிறைய நேரம் இருப்பாங்க. நாங்கள் எப்படின்னா 2 பேரும் அவைலபிளாக இருக்க முடியாது ஒரே டைமில். பாதி நேரம் இப்போ ஒரு ஈவினிங் நான் இருக்கேன்னா அவங்க பசங்களே சொல்லிடுவாங்க, அம்மா இன்றைக்கி அப்பா கிளினிக் போகட்டும். அந்த மாதிரி டேர்ன்ஸ் எடுத்து 2 பேரும் ஈவினிங்கில் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்போம். ஏன்னா மார்னிங்கில் அவங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நாங்களும் டியூட்டிக்கு போயிடுவோம். ஃபுல் டே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் எங்களால் இதை பண்ண முடியுது. இன்னொன்று ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் ஒரு குழந்தை தான். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர், 3 குழந்தைகளை பற்றினா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்குது. என்னுடைய கொள்கைகள் என்னென்னா, நான் அட்வைஸ் பண்ணுறதே ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தைகள் நிறைய பேருக்கு நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் என்னென்னா, நல்ல பயின்றவர்கள், நல்ல இது இருக்கவங்க, வசதியாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக நிறையா குழந்தைகள் பெற்றுக்கணும்னு என்னுடைய ஒப்பீனியன். பட் ஆனால் நம்ம இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் இஸ் நாட் அட் ஆல் குட். ஆனால் நம்ம சமூகத்துக்கோ நம்ம கொஞ்சம் அடுத்து கொண்டு வரணுன்றதுக்கு என்னுடைய ஒப்பீனியனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். இதில் புள்ளிகள்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நகரத்தார் இதில். அந்த இதில் கடவுள்லேருந்து எங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தைகள். ஆனாலும் நம்ம வாரிசு நம்ம நகரத்தார் இதில் புள்ளி பெருக்கன்றது ஒரு பெரிய இது. அதுக்காக தான் நான் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வரவங்க எல்லாருக்கும், அதுலேயும் எனக்கு சிசேரியன் இருந்தாலும் 2 சிசேரியன் போதும்னு தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனால் கடவுளோட இதனால் எங்களுக்கு ஆண் குழந்தை கிடைத்ததே ஒரு பெரிய வரப்பிரசாதம். 3வதும் சிசேரியன் பண்ணி நல்லா இப்போ இருக்கோம். ஃபேமிலி சப்போர்ட்னால தான் எல்லாம் எங்களால் பண்ண முடியுது. அதாவது இப்பொழுது இந்த சமூக சூழ்நிலையில் 3 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான குடும்பத்தினராகவும் அதே நேரத்தில் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லம்மை சுப்பிரமணியம் தம்பதியரை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் எங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த மருத்துவமனை மென்மேலும் பல்வேறு விதமான வெற்றிகளை பெற்று நம் சமூகத்திற்கு மிகவும் பெரிய சேவைகளை ஆற்ற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. ஆனால் 2 பேரும் குடும்பத்தில் டாக்டர்களாக இருந்து ரொம்ப பணிவாக நடந்து இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். ராமாயணத்தில் ஒரு இடம் வரும், ராமனுடைய சிறப்பை சொல்கிற போது விபீஷனை சொல்ற, ராமா நீ உன்னிடத்திலே சேர்ந்தவர்களை மேன்மைப்படுத்துவாய் என்று சொல்லுவேன். ராமனை பற்றி எவ்வளவோ பேர் எவ்வளவு செய்திகள் சொல்லியிருந்தாலும் விபீஷணன் சொன்னதான் ரொம்ப உண்மை. நீ ரொம்ப மேன்மைப்படுத்துவாய் என்று சொல்லுவான். அது மாதிரி இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்தக்கூடிய குணமுடையவர்கள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடத்துல ஒரு பெரிய மாநாடு மாதிரி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எல்லா பிரதேசங்களிலுமிருந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சொந்தக்கார யாருமே வீட்டில் இல்லை, அவ்வளோ பேர் இங்கே வந்தாச்சு. நண்பர்களும் இங்கே வந்தாச்சு. இப்போ டாக்டர்கள் பூரா இங்கே தான் இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ப்ரோக்ராம் என்று எனக்கு சொல்ல தெரிகிறது. இன்னைக்கு இந்த விழாவில் பிரம்மஞானி கலந்து கொள்வது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பிரம்மஞானிகள்லாம் கலந்து கொள்ள, பேங்க்கும் அது மாதிரி ஆஃபீஸர்ஸ் கலந்து கொள்வதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஜெயிலேருந்து 2 பேர் வர்றாங்க, பிரிசன்லேருந்து. நானும் ஒரு 60 வருஷமாக
நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன். ஆனால் ஜெயிலேருந்து வந்து ஒரு விழாவில் கலந்து கொள்கிறதுங்கிறது இப்போ தான். ஜெயிலேருந்து 2 பேர் வருகிறார்கள். ஒருத்தனை கேட்டேன், ஏப்பா நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஜெயிலில் தான் தினம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் தினம் ஜெயிலில் தான் இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா குடும்பமே ஜெயில் மாதிரி தானே. நீங்கள் முதல்ல வாழத்தெரியல பாருங்க, அருமையாக எழுதியிருக்கார் பாருங்க, ஒரு நல்ல பழமொழி. இதெல்லாம் நம்ம சுப்பு எழுதி போட்டது. பி கைண்ட், பி பிரேவ், பி ஆனஸ்ட், பி கிரியேட்டிவ், பி ஹம்பிள், பி தேங்க்ஃபுல், பி ஹாப்பி, பி யூ. கடைசியாக நீனா இருக்கணும். நாம் எத்தனை விதமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாமவே இருக்க வேண்டும். அது ரொம்ப பேர் அதில் தோற்று போய் விடுகிறார்கள். அதில் பி யூ என்று அவர்களெல்லாம் அந்த பி யூ என்ற வார்த்தைக்கு அவர்கள் இலக்கணமாக இருந்ததுனால தான் வள்ளியப்பன் குடும்பத்தினர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உடல் நலிவுற்று இருக்கிற வேளையிலும் காரைக்குடி தேவகோட்டையிலிருந்து இங்கே வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம சிதம்பரம் அவர்கள் இந்த குடும்பத்துக்கு நல்ல அண்ணனாக இருந்து நல்ல வழி நடத்துகிறார்கள். அவர்கள் வீட்டிலேயே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் சும்மா இலவசமாக அவரும் அவருடைய மனைவியாரும் பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலேயே ராமாயணம் நடக்கிறது. நான் 3 ஆண்டுகளாக தொடர் சொற்பொழி செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி வீட்டையே அவர்கள் ஒரு பொக்கிஷமாக மாற்றி இருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். நேற்று இங்கே வந்திருந்து இந்த இடத்த பார்த்தேன். ரொம்ப வேகமாக இங்கே வேலைகள் நடந்திருக்கின்றன. நம்ம பாராட்ட வேண்டிய அம்சம். அவர்களுக்கெல்லாம் பாராட்டுக்களை நான் தெரிவித்து கொண்டு, ஜெயிலேருந்து அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த பிள்ளை பேர் என்ன, நல்லம்மை, அவன் புழல் சிறையில் தான் டாக்டராக வேலை பார்க்குறா. அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய 2 எஸ்பி இங்கே பெண்கள் வருகிறார்கள். ஒரு எஸ்பி எல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்கே நிறைய வேலை. ஒரு நிகழ்ச்சி சொல்வார்கள், ஒரு திருடன் நிறைய பிக் பாக்கெட் அடிப்பேன், அவனை ஒரு முறை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் பாதுகாப்பாக அவனை வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அவனை விடுவித்தார்கள். விடுவித்த உடனே அவன் வீதியில் வந்து நிற்கிறேன். ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்து நிற்கிறேன். அந்த பாதையில் போகிற வண்டிகளையெல்லாம் நிறுத்துகிறேன். ஆனால் எந்த வண்டியும் நிற்கலை. ஏன்னா இவன் ஒரு பக்கத்துலேயே நல்லா தெரிஞ்ச உண்மை. அதனால் யாருமே வண்டி நிறுத்தலை. அப்போ ஒரு பாதிரியார் கார் ஓட்டிக்கிட்டு வந்தார். அவன் பாதிரியாருடைய காரை நிறுத்தின. அவர் நிறுத்தி, நண்பனே ஏறிக்கொள் அப்படின்னு சொன்னார் பாதிரியார். உடனே அவன் முன் சீட்டில் அவர் பக்கத்தில் ஏறி உட்கார்னேன். கார் போய்கொண்டே இருந்தது. அப்போது ஒரு திருப்பத்தில் போகிற போது அங்கே ஒரு போலீஸ்காரன் நின்னேன். அவன் இந்த வண்டியை நிறுத்தி அந்த பாதிரியாரை பார்த்து, உங்கள் லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு. அவர் லைசன்ஸை கொடுத்தாரு. அது 1 வாரத்துக்கு முன்னாலே சீஸ் ஆகிருச்சு. அதை ரினியூ பண்ணணும். 1 வாரத்துக்கு முன்னாலே தீர்ந்து போச்சு. ரினியூ பண்ணலை. ஏன் இதை நீங்கள் ரினியூ பண்ணலைன்னு கேட்டான் போலீஸ்காரன். அவர் சொன்னார், நான் பல கைங்கரியங்களில் ஈடுபடுறேன், பல பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு நேரம் இல்லை, நான் எப்படி இந்த வாரத்துக்குள்ளே ரினியூ பண்ணிடுறேன் அப்படின்னு. அவன் சொன்னான் அந்த போலீஸ்காரன், இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யலை, ரினியூ பண்ணாதனால நான் உங்களை ஃபைல் பண்ணிக்கிறேன், எஃப்ஐஆர் புக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இவ்வளோ பெரிய நோட்டில் அவருடைய அட்ரஸ் எல்லாம் குறித்து, ஃபோன் நம்பர்லாம் குறித்து, இன்னும் 1 வாரத்தில் உங்களுக்கு சம்மன் வரும் கோர்ட்லேருந்து, நீங்கள் அங்கே வந்து பதில் சொல்லி பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் கைங்கரியம் பண்ணுறவன், எனக்கு எதுக்கு ஃபைன் பண்ணுறான்னு கேட்டார். அதை நான் என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். சரின்னு விட்டார். உடனே அந்த போலீஸ்காரரு அந்த நோட்டை அந்த பாக்கெட்டில் வச்சார். பாக்கெட்டில் வச்சுட்டு, சரி நீங்கள் போங்களாம் அப்படின்னாரு. இப்போ இந்த பாதிரியார் நிற்கிறாரு, இந்த திருடனும் பக்கத்தில் நிற்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம்னாரு.
அவர் வந்து ஏறிக்கிட்டார். இந்த திருடனை வந்து காரில் ஏறிட்டான். கார் போய்கிட்டே இருக்குது. இறங்க வேண்டிய இடம் வந்தது. பாதியாரே, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, வண்டியை நிறுத்துங்கண்ணே. அவர் நிறுத்தினார். அவன் கீழே இறங்கினேன். அவரும் இறங்கினார். சாமி, நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டுட்டிய, ஏன்னா எவனுமே எனக்கு வண்டியை நிறுத்தலை, நீங்கள் தான் நிறுத்தி கூட்டிகிட்டு வந்திய, உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி. அப்போ அவர் சொன்னார், அப்பா இனிமேல் நீ எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த திருடனை பார்த்து அந்த பாதிரியார் சொன்ன ஒரே வார்த்தை, நீ எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னாரு. சரிங்க சொல்லிட்டு பைக்குள்ளேருந்து ஒரு நோட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன், இதை வச்சுக்கோங்கண்ணே. அவர் இது என்ன நோட்டுனாரு, அதான் அந்த போலீஸ்காரன் உங்கள் பேரில் சார்ஜ் பண்ணார்ல, எஃப்ஐஆர் புக் பண்ணல, அந்த நோட்டு அவன் பைக்குள்ளே வச்சேன், அது இப்போ என் பைக்கு வந்துருச்சு, அவன் பையில் வச்சது என் பைக்கு வந்துருச்சு அப்படின்னாராம். ஏப்பா அப்படி பண்ணலாமா அப்படின்னாராம். நீங்கள் நல்லா கைங்கரியம் பண்ணுறீங்க, அவருக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் எப்போதுமே கைங்கரியம் பண்ணுறவர்களை விட்டுறணும், ரொம்ப முக்கியம். கைங்கரியம் பண்ணுற உணர்வுகள் ரொம்ப பேருக்கு வராது. அதனால் சொன்னேன், ஒரு திருடன் சொல்கிறேன், நீங்கள் கைங்கரியம் பண்ணுறிய, இதை அந்த போலீஸ்காரனுக்கு தெரியலை, அவன் சட்டப்படிக்கு செய்கிறேன்னு என்னமோ ஃபைல் பண்ணேன். நான் என் வேலையை காட்டேன், அவன் வேலையை செஞ்சால் நான் என் வேலையை காட்டிட்டேன், அது என் பைக்குள்ளே இருக்குது அப்படின்னாரான். அவர் சொன்னாரான், இல்லைப்பா அப்புறம் அவனுக்கு வேலை போயிடும், நான் கொண்டு அங்கே கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். அதனால் மனிதர்களாக வாழ வேண்டும். அந்த மனிதர்களாக வாழ்வதற்குத்தான் அந்த மருத்துவம். இப்போ நான் ஒரு 3 வருஷ காலமாக கேன்சரில் அவதிப்படுறேன். 3 வருஷம் ஆச்சு எனக்கு. ரொம்ப ஆபத்தான வியாதி, ஆபத்தான வைத்தியம், ஆபத்தான மருந்துகள். ஆனாலும் கூட நான் அந்த சொற்பொழிவுகள் செய்து கொண்டே தினம் இருக்கிறேன். 365 நாள் சொற்பொழிவு செய்யறதுனால என்னை மறந்து நான் இயங்கி கொண்டிருக்கிறேன். அதனால் மனிதனுடைய மனத்தை நம்ம பக்குவமாக வைத்துக்கொள்ளணும். நம்ம உடம்பை கவனிக்கிற அளவுக்கு மனத்தை கவனிக்கிறது இல்லை. எ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி என்று சைக்காலஜியில் சொல்கிறேன். சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடின்னு. அதனால் மனமும் பக்குவமாக இருக்க வேண்டும், உடம்பும் பக்குவமாக இருக்க வேண்டும். இப்போ நான் இந்த என்னுடைய மனத்தை பக்குவமாக வைத்திருப்பதனால இந்த உடம்பு எனக்கு ஒத்துழைக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிற நம்ம அன்பிற்குரிய வள்ளல் வள்ளியப்பன் அவர்களையும் ஜெயா தம்பதிகளையும் மேடைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். வள்ளலனும் புகழ்மிக்க வள்ளியப்பன் குடும்பத்தார் வளருகின்ற பிள்ளைகளுக்குரிய பெரும் மருத்துவமா மனை திறந்து பிணிகள் தீர்த்தார். ஒரு 10 வருஷத்தில் இது பெரிய மருத்துவமனையாக வந்துடும். நல்லம்மை கன்றாசி, இந்த வியாதிக்கு முதல்ல கன்றாசி முக்கியம். நல்லம்மை கன்றாசி, சுப்பிரமணியன் கைராசி, இந்த 2 பேரும் சேர்ந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லம்மை கன்றாசி, சுப்பிரமணியன் கைராசி நன்கு காக்க வல்லவர்கள் ஜெயா வள்ளி அப்பன் இவர் பணிகளெல்லாம் வளர்க மாதோ என்று வாழ்த்தி அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியல, அதனால அம்மாவை படைச்சாரு, அதனால அம்மா கடவுளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா கூட சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ஷியலாக இருப்பாங்க. பெரிய பிள்ளைக்கு சிக்கன் பிடிக்கும்னா அவன் வந்தால் சாப்பிடணுமேனு ஒரு 2 துண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு கேக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கேக்கை எடுத்து தனியாக வைப்பாங்க, அவன் வந்தால் சாப்பிடணும், லேட்டாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் பார்ஷியலாகவே இருக்க முடியாது. ரொம்ப பிடிக்குதுங்கிறதுக்காக 2 குரோசின் கொடுக்க முடியாது, ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக 2 அவில் கொடுக்க முடியாது. என்னதான் பிடிச்சிருந்தாலும் 2 நிமிஷம் கூட பேசுவாங்க, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக சிரிப்பாங்க, பொது இடத்துல பார்த்தா கை போட்டு பேசுவாங்க. ஆனால் வைத்தியம்னு வரும்போது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அம்மாவை விட பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரே ஆளுங்க யாருன்னா டாக்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு
அருமையான ஒரு இடத்துல வந்து நம்ம டாக்டர்ஸ் நல்லம்மை சுப்பிரமணியத்தை வந்து இறைவன் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இறைவன் வந்து ஆசீர்வதித்து அவங்கள அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி சொத்து, சுகம், கார், வசதி, பணம், குழந்தைகள், இது எல்லாமே வந்து கடவுள் கொடுக்கிறது, அவரா பார்த்து கொடுக்கிறது. இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் அந்த ஹெல்த் இல்லைன்னா நம்மளால அது எதையுமே நம்மளால அனுபவிக்க முடியாது. ஒரு இது எல்லாம் இருக்கு, அப்படியே தாங்க முடியாத தலைவலி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல தலைவலி போனா சரியா போடும். ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இறைவன். ஆனால் அந்த ஹெல்த்தை வந்து கொடுக்கக்கூடியது வந்து மருத்துவர்கள் தான். ஆனா மருத்துவர்கள் எந்த காலத்திலையுமே வந்து கடவுளாக ஆக முடியாது. அந்த சஃபரிங்கை வேணா எடுத்து விடலாம், அந்த இதை வந்து நம்ம உயிர் இதை வந்து நீட்டிக்கலாம். பட் அனைத்தையும் செய்பவர் வந்து கடவுள் தான். கடவுளை போல நம்ம வந்து மதிக்கலாமே ஒழிய, நம்ம சொல்லுவோம் சில சமயத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் தெய்வம் அப்படின்ட்டு. நான் என்னோட கிளினிக்ல எழுதி போட்டிருக்கேன், டாக்டர்கள் வந்து கடவுள் அல்ல. அது வந்து கடவுள் வந்து இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த இதை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால வந்து மிக அரிய பணி. அதை வந்து நல்லம்மையும் சுப்பிரமணியும் மிக அருமையாக அந்த தொண்டினை செய்வார்கள். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வது, நாம் எல்லோரும் அவர்களை ஆசீர்வதிப்பது. இங்கு உள்ளே நுழைந்து செல்லுகின்ற அனைவருக்கும் நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்ற மாதிரி உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய கவலைகளை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள், நான் அவைகளை சுமக்க தயாராக இருக்கிறேன். நேரில் தான் வர வேண்டும் என்று இல்லை, எங்கிருந்தாலும் சரி நீங்கள் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் சரியாக போய்விடும் என்று. அதே போல இங்கு வருகின்ற அத்தனை பேருக்கும், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நோயாளிகள் அனைவருக்கும் இங்கிருந்து செல்லும் போது நல்ல ஹெல்த்தோட அவங்க போகணும், அவங்க சந்தோஷத்தோட அவங்க திரும்பி சொல்லணும் அப்படிங்கிறத இறைவன் வந்து அருளணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்கள். நல்லம்மை சுப்பிரமணியம் இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்தை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறும். வணக்கம். வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் திரளாக குழுமி இருக்கும் உறவினர்களும் நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கங்கள். இந்த இடத்துக்கு சுப்பு வந்து கூப்பிட்டப்ப நான் சொல்லும்போது சுப்பிரமணியம் சொல்லாமல் சுப்புன்னு சொல்லும்போதே எவ்வளோ பாசமாக அவரோட இருந்திருக்கோங்கிறது தெரியும். என்னோட அசோசியேஷன் அவரோட 6 வருஷம்தான். ஆனால் அந்த 6 வருஷத்தில் ஒரு சின்ன இளங் டாக்டராக அவரை பார்த்துலேருந்து இப்போ இந்த 6 வருடத்தில் எவ்வளோ வேகமாக மருத்துவருக்கே தேவையான ஒரு முதிர்ச்சி பெற்று அவர் வளர்ந்திருக்காருங்கிறத பார்க்கும்போது அவங்க சார் சொன்ன மாதிரி ஒரு தாயாக வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, நல்லம்மை வந்து நான் ரொம்ப அடிக்கடி பார்க்கலனாலும் நல்லம்மை பற்றி நிறைய பேச்சு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிடும்போது சுப்பு நிறைய பேசியிருக்காரு. அவங்களோட பொறுமை, 3 குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் தாயாக இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை. அது மட்டும் இல்லை, பொறுமையும். ஸோ அந்த பொறுமையை அவங்க நிகழ்த்தி இருக்காங்கங்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் குழந்தை நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வைத்தியம் பண்ணுறதில்ல, நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால எங்ககிட்ட வரும்போது அவங்க நிறைய டைம் நோயோடு வரதில்லை. எங்ககிட்ட வர கான்டாக்ட்லேயே முதலேருந்து பிறந்துலேருந்து வரும்போது அவங்க நோய் இல்லாமல் தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கலாங்கிறத சொல்லி கொடுக்குறோம். அந்த ஒரு முக்கியமான பிரின்சிபலில் வந்து அழகாக நீங்கள் எல்லோரும் இந்த கதவுல பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் த பெஸ்ட்னு எழுதி போட்டிருக்காரு சுப்பு. அதாவது ஒரு அம்மா குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமான தாய்ப்பாலை எப்படி கொடுக்குறோங்கிறத ஒரு அழகாக எழுதி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான மருத்துவருக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி என்னன்னா பேஷண்ட் சொல்கிறத கவனிக்கணும். ஸோ கவனிக்கும் போது அவங்க சொல்கிறதுலே நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியும். அதுக்கப்புறம் மீதி வந்து தொட்டு பார்த்து கவனித்து கண்டுபிடிக்கிறது மிகவும் கம்மி தான். ஸோ அதையும் அவர் அழகாக இங்கே எழுதி போட்டிருக்காரு. அதனால் எவ்வளோ மருத்துவம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவர் நல்லா கிராஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த இடம் வந்து அவங்க அப்பாவோட கனவு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் தன் பையனை மருத்துவராக்கி டாக்டராக்கி மக்களுக்கு தொண்டு பண்ணணும்னு ஒரு
கொள்கையோடு அவர் வந்து இதை பண்ணியிருக்காரு. அது சூப்பர். நிறைய டைம் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா வந்து நல்ல பெரிய மருத்துவமனை வச்சு நல்ல டாக்டராக இருக்கணும்னு எப்பவுமே கனவு கண்டுட்டு இருக்காரு மேடம் அப்படின்னு. ஸோ அந்த கனவை வந்து இன்னைக்கு நினைவாற்றி இருக்கு. அதனால இது மேன்மேலும் வளர்ந்து இங்கே வர குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடும், நல்லமை பார்க்குற பேஷண்ட்ஸும் நல்ல ஆரோக்கியத்தோடும். அப்புறம் இன்னொன்று, அவங்க அப்பா அம்மா வந்து நான் ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது அவங்க அம்மா. அவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து தன்னோட பையன் இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்காரோ அப்படின்னு ஒரு நினைப்பு அவங்களுக்கு. ஆனால் விளையாட்டு பிள்ளை இல்லை, உங்கள் பிள்ளை நன்ற பிள்ளையாக வளர்ந்து விட்டார். அதை நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணோன்னு நான் சொல்லிட்டு இங்கே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பளித்து இங்கே இந்த நல்ல ஒரு காலையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாக்டர் இதுக்கு வருவோம். ஆனால் சுற்றும் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா அந்த ஃபேமிலி வந்து சுற்றத்துக்கு எவ்வளோ முக்கியம் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியுது. அது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் பெரிய குடும்பத்தில், எங்கள் அப்பா குடும்பம் பெரிய குடும்பம், எங்கள் வீட்டுக்கார் குடும்பமும் 6 பிள்ளை. இவர் 6வது பிள்ளைக்கு நான் மருமகளாக போனவள். அதனால் அந்த பெரிய குடும்பம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய நம்மளுக்கு வராங்கிறது எனக்கு புரியும். அதனால் நீங்களும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு பண்ணி இவங்க வளர்கிறதுக்கு மென்மேலும் துணை புரியணும். இவ்வளோ பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் கொடுக்கறதே பெரிய விஷயம். டாக்டர் முத்தையா அவங்க வந்து அவங்களோட உடல்நல குறைவை பற்றி சொன்னாங்க. பட் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்தாமல் வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு அந்த மன உறுதி, அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. இது மாதிரி நாங்களும் அந்த உறுதியை வந்து அவங்க வயசு அளவுக்கு எடுத்துட்டு செல்லணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு, அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விசாலாட்சி என்னோட பழைய ஃப்ரெண்ட், அவங்கள இங்கே பார்த்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ரொம்ப நன்றி எனக்கு விடைபெறுகிறேன். வணக்கம். ராஜாமணி அவர்கள் ராஜாவாகவும் மணியாகவும் பேங்க்கில் இருக்கிறார்கள். அதனால் இப்போ யார் தொழில் பண்ணாலும் முதல்ல பேங்க்காரனோட தான் தொடர்பு கொள்கிறாங்க. அப்புறம் தான் பார்ட்டியெல்லாம். அதில் நல்ல அருமையான பேங்கர் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். ராஜாமணி அவர்களை அன்பாக வரவேற்று வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த வேலையில் கலந்து கொள்வதற்கு. டாக்டர் ஃபேமிலி ஒரு 6 வருடமாக எனக்கு பரிச்சயம். ஒன் ஆஃப் தி ரெஸ்பெக்டபிள் டீசன்ட் எங்களுடைய வங்கியுடைய டாப் கிளையண்ட். டாப் கிளையண்ட்டுங்கிறத விட எங்களுடைய கனரா வங்கியோடு இணைந்து அவர்கள் எங்களுக்கு மிகவும் எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த இடத்த வந்து 2017 அவர் ஃபஸ்ட்டு வாங்கும்போதே நான் போய் சொன்னேன், டாக்டர் இந்த இடத்துல ஒரு நீங்கள் டிஸ்பென்சரி கண்டிப்பாக கட்டி ஆகணும் அப்படின்னு. ஆக்சுவலி அதுக்கு பண்ணதுக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மேலும் பல செல்வங்கள், எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் டிப்ஸு, எல்லாரையும் நல்லா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பார்சாரி தான் என் குடும்பத்துக்கே ரொம்ப முன்மாதிரி. அவரை பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். 1968 என் அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். தாயார் அங்கே தான் கூட்டிகிட்டு போயேன். அதுலேருந்து பழக்கம் எங்களுக்கு இதே தெய்வம் வளர்த்துறவன் வடசென்னை மக்களுக்கு ஒரு இல்லாது எல்லா டிவிலையும் வந்தது. அவங்களுடைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி பிறப்பு ஒரு இது இல்லை, இறப்பு தான் முக்கியம்னு சொன்னாங்க. அது மாதிரி டாக்டர் பார்சாரதி ரொம்ப புகழ்பெற்று ரொம்ப இருந்தாங்க. அவங்களுடைய சன் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி.